இப்ப நம்ம இயற்பியல் அளவுகளை எப்படி அளவீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இயற்பியல் அளவுகள்ங்கிறது என்ன? முடுக்கம், திசைவேகம், கோண உந்தம், நிலைம திருப்புத்திறன், இந்த மாதிரி இயற்பியல் அலகுகளை நம்ம அளவீடு செய்யும் போது அதுல சில பிழை இருக்கும். எப்படி பிழை வருது? நம்ம எப்படி அதை உற்று நோக்குறோம் அதை அளவீடு எடுக்கும் போது அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பர்சன் டு பர்சன் என்ன ஆகும், வித்தியாசப்படும். நான் எடுக்கிறேன் ஒரு மாதிரி அளவு, நீ எடுக்க எப்படி சார் அப்படி நீ எடுக்கிறீங்க ஒரு மாதிரி, சின்ன அளவுல வித்தியாசம். பிழைங்கிறது ரொம்ப நுணுக்கமான பிழை. இப்ப வந்து இந்த நீளத்தாளடான்னு சொன்னா நீ ஸ்கேல் எடுத்து அளக்கும் போது உன்னுடைய நெக்லிஜென்ஸ். அப்ப அது வந்து நம்ம ஒருத்த வந்து 5.9 இன்னொருத்த 5.8 சொல்லுவாங்க, இன்னொருத்த 5.6 சொல்லுவாங்க, இன்னொருத்த 5.9 சொல்லுவாங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூட நமக்கு ஏதாவது சின்ன பிழை இருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ல இயல்பா இருக்கக்கூடிய சில பிழை இருக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், பிழைனா என்ன? பிழை அப்படிங்கிறது என்னன்னா, பிழை அப்படின்னா பிழை அப்படின்னா என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? எரர். சரியா? இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது, அப்ப இயற்பியல் அளவை அளவீடு செய்யும் போது ஏற்படுற துல்லிய தன்மையற்ற நிலையத்தான், அன்சர்டனிட்டி, நமக்கு தெரியாத ஒரு நிலையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அதனால ஏற்படுற விளைவு பிழைன்னு சொல்றோம். துல்லியத்தன்மை நுட்பம். துல்லியத்தன்மைங்கிறது அக்யூரசி. சரியா? ப்ரிசைஸ்னா நுட்பம். துல்லியத்தன்மை, துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்த்துருக்கோம். துல்லியமா அக்யூரேட்டா என்ன வேல்யூவோ அதே, இந்த புல்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க, சென்டர் பாயிண்ட். கன் எடுத்து ஷூட் பண்றோம், ஷூட் பண்ணா எங்க ஷூட் பண்ணணும்? இந்த புல்ஸ் ஐ நோக்கி ஷூட் பண்ணணும். ஆனா என்ன, அது ஸ்கேட்டர் ஆகி பரவி இப்படி இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த நம்மளோட எய்ம் வந்து இங்கதான். ஆனா இதுக்குள்ள எங்க இருந்தாலும் ஓகே தான், இங்கேயோ அவுட் ஆஃப் சிஸ்டம் போகல. அப்ப வந்து இந்த இடத்த எய்ம் பண்ணும்போது இப்படி பரவி இருக்கிறனால இது வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அக்யூரேட்னு சொல்லலாம். அப்ப நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்குது, வட்டத்துக்குள்ளதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதனால ப்ரிசைஸும் இல்லை. அப்ப இத என்னன்னு சொல்லலாம்னா, இதுல துல்லியத்தன்மையும் இல்லை, நுட்பமும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒருங்கே அமைஞ்சப்பட்டிருக்கு. நுட்பம் இருக்கு, துல்லியத்தன்மை இல்லை. ஏன்னா துல்லியத்தன்மைனா இங்க வந்திருக்கணும். நுட்பம்னா என்ன தெரியுமா? எல்லாமே கேதர் ஆயிரும். ஸோ உள்ளுக்குள்ள எல்லாமே என்ன இருக்கணும், இது மாதிரி பர்டிகுலர்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா அதே வேல்யூ வரணும். சரிங்களா? ரிப்பீட்டடா அதே வேல்யூ வரணும். ஸோ எல்லாமே நெருக்கமா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப நெருங்கிய பக்கத்து ரொம்ப நெருக்கமான 6.11 6.12 6.15 6 அப்படி எல்லாமே பக்கத்துல இருக்கு. ரொம்ப ரேஞ்ச் அதிகமா இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் இன்டர்வல்குள்ள என்ன இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஸோ அப்படிங்கும் போது இதுக்கு நுட்பம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். நுட்பம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். துல்லியத்தன்மைங்கிறது எக்ஸாக்டா இந்த வேல்யூ வரும். அப்ப துல்லியத்தன்மை இல்ல, நுட்பம் அதிகமா இருக்கு. இங்க எல்லாமே புல்சைல தான் இருக்கு, அதனால துல்லியத்தன்மை இருக்கு, நுட்பமும் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கோட் பண்ண இந்த வேர்டை கோட் பண்ணாதான் நம்மளால பிழையோட எதை புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறோம், அதோட ப்ரிசைஸ் என்ன, அக்யூரேசி என்ன அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வெர்னியர் காலிஃபர் வாங்குறோம், ஸ்க்ரூ கேஜ் வாங்குறோம், எதுல லீஸ்ட் கவுண்ட் அதிகம்? ஸ்க்ரூ கேஜில் லீஸ்ட் கவுண்ட் அதிகம். ஸ்க்ரூ கேஜில் பார்த்தீங்கன்னா 0.01 mm மெஷர் பண்ணலாம். சரிங்களா? 0.01 mm, அதாவது 0.1 சென்டிமீட்டரை மெஷர் பண்ணலாம். சரிங்களா? 0.01 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணலாம், 0.01 mm. சரிங்களா? ஆனா இதுல வந்து 0.01 mm எதுல மெஷர் பண்ண முடியும்? 1/50 அப்படின்னா 1 வந்து 50 டிவைட் பண்ணா என்ன வரும்? 0 சேர்த்துக்குங்க, 2 0 சேர்த்துக்குங்க, அப்போ புள்ளி வச்சு
0 புள்ளி வச்சு ஒரு 0, இன்னொரு 0 சேர்த்து ஒரு 0. அப்போ எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. ஸோ இதுதான் இதோட அக்யூரசி. சரிங்களா? அப்போ வெர்னியர் காலிஃபரோட அக்யூரசி 1/10. அப்போ 0.1. 0.1 mm வந்து 0.1 mm வந்து எதோட அக்யூரசி? இப்போ பார்த்தீங்கன்னா வெர்னியர் காலிஃபர் வந்து 1 mm வந்து 10 டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். மெயின் ஸ்கேலை வந்து வெர்னியர் ஸ்கேலுக்கு 10 டிவிஷன். மெயின் ஸ்கேல் வந்து ஒரு எம்எம்ல குறைஞ்சபட்சம் காட்டுதுன்னா அந்த வெர்னியர் ஸ்கேலில் 10 டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். அதனால 1/100 0.1 mm வந்து லீஸ்ட் கவுண்ட். இந்த அளவுக்கு லீஸ்டா ஒரு வெர்னியர் ஸ்கேலால் மெஷர் பண்ண முடியும் 1 mm கீழே. அப்போ 0.1 mm 1/10 மெஷர் பண்ண முடியும். சரியா? 1 கீழ் 10 மெஷர் பண்ண முடியும் mm. அதே இது நம்ம இதை எடுத்துட்டோம்னா ஸ்க்ரூ கேஜ் எடுத்துட்டோம்னா 0.02 mm 1/50. 1/50னா புள்ளி வச்சு ஒரு 0 சேருங்க, இன்னொரு 0 சேருங்க. ஸோ 50ல் எத்தனை 2 தடவை போகும். அப்போ என்ன வருது? 0.02 mm வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். இதில் ஸ்க்ரூ கேஜில். ஸோ அப்போ எதில் லீஸ்ட் கவுண்ட் அதிகம்? அப்போ ஸ்க்ரூ கேஜ் தான் லீஸ்ட் கவுண்ட் அதிகம். சரியா? இப்போ இது மாதிரி அப்போ நம்ம மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணும்போது இந்த எட்ஜில் வச்சு மெஷர் பண்ணுறோம். இங்கே வந்து வேர்ன் அவுட் மழுங்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீடிங் கம்மியாக காட்டும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பிழை இருக்கக்கூடாது. நம்ம அப்சர்வ் பண்ணும்போது பேரலாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். நம்ம அப்சர்வ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணணும். இதுக்கு 1க்கு 2 கிடையாது, சரி ரைட் ஓகே இதுதான் அவசரப்பட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒரே அளவை நம்ம டிஃப்ரெண்ட் பர்சன்ட் கொடுத்து பார்க்கும்போது வேற வேற அளவை தான் சொல்லுவாங்க. 5.6 பாரு, இன்னொருத்தர் 5.5 பாரு, இன்னொருத்தர் 5.7 பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இது வரும். அப்போ ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் எழுதி எத்தனை ஒரு 10 தடவை அளவு எடுக்கிறோம்னா 10 தடவை எழுதி அந்த எல்லா அளவையும் என்னென்ன அளவு எடுத்துக்கா A1 A2 A3ன்னு எல்லாத்தையும் எடுத்து சராசரி எடுத்தோம்னா ஒருவேளை நமக்கு பிழை கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதை என்ன பண்ணியிருக்காங்க? பிழை கம்மியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணி நம்ம இதை புரிய வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கூட்டு சராசரி. இப்ப இதுல நம்ம பிழைகளை சிஸ்டமேட்டிக்கா அதை எப்படி இது பண்ணலாம், சரிங்களா? கணக்கு போட்டு அந்த பிழையை நம்ம பர்சன்டேஜ் எரரை கண்டுபிடிக்கலாம். பிழை பகுப்பாய்வு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப நம்ம பிழை பகுப்பாய்வுன்னு சொல்றோம். பிழை பகுப்பாய்வு. பிழை பகுப்பாய்வுங்கிறது என்ன? பகுப்பாய்வுனா எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். இப்ப நம்ம பிழை பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? அனலைஸ் பண்றோம். எரர் எவ்வளவு இருக்குன்னு அனலைஸ் பண்றோம். இதை எரர் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு உண்மையான அளவு AM, உண்மையான மதிப்பு, அளவீட்டோட உண்மையான மதிப்பு. அளவீட்டோட உண்மையான மதிப்பு என்னன்னா எத்தனை தடவை நம்ம அளவீடு செய்ய தடவை நம்ம என்ன பண்றோம்? அளவீடு பண்றோம். சோதனை நடத்தும் போது அளவிடப்பட்ட மதிப்பு எத்தனை தடவை பண்றோம்? n டைம், n தடவை. முதல் தடவை அளக்குறோம், 2வது தடவை அளக்குறோம், 3வது தடவை அளக்குறோம், 4, இப்படியே ஒரு 100 தடவை அளக்குறோம்னா n = 100. சரி, அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சராசரி எடுக்கணும். சராசரி எடுத்துடலாமா? பாருங்க, இதை பாருங்க. முதல் தடவை வளர்ந்தது, 2வது தடவை வளர்ந்தது, இங்கே 2, 3, 4, இது மாதிரி n டைம் வளர்ந்தது எல்லாத்தையும் எடுத்துருச்சு. டிவைடட் பை எத்தனை தடவை வளர்ந்தனோ அதால் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிவைட் பண்ணி விடையை கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அதான் வந்து சமேஷன் அர்த்தம். எல்லா தனிப்பட்ட அளவீடுகளும் அளந்து அது எல்லாத்தையும் கூட்டி அதோட சராசரி எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது? உண்மையான அளவு கிடைக்கும், AM. சரிங்களா? அந்த உண்மையான அளவை நான் என்ன பண்ணுறேன்? உண்மையான அளவை வந்து தனிப்பிழை கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? தனிப்பிழை கண்டுபிடிக்கணும். தனிப்பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி ஒவ்வொரு உண்மையான அளவு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, ANMன்னு ஒரு உண்மையான அளவு கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இந்த உண்மையான அளவிலிருந்து தனித்தனியே அளவிடப்பட்ட அளவுகளை நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன், அதாவது கழிக்க போறேன். AMல இருந்து என்னதை? AMல இருந்து A1 கழிச்சு மோடு எடுக்கிறேன். எத்தனை? del A1 மோடு.
ஏன்னா கழிக்கும் போது ஒன்று +5 வரும், 0.5 வரும், +0.5 வரும், இல்லாட்டி -0.5 வரும். எல்லாமே நேர்மறையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மோட் எடுக்கணும். அடுத்தது உண்மை A2 போட்டு ஸோ இதுக்கும் டெல் A2 கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணுறோம், சராசரி எடுக்கிறோம். சராசரி எடுக்கலாமா? எடுத்தாச்சு. அப்போ உண்மை இந்த தனிப்பிழையின் சராசரி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு பேர் தனிப்பிழையின் சராசரி. தனிப்பிழை ஒவ்வொன்றும் இது வந்து தனிப்பிழை, இது தனிப்பிழை, 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 தனிப்பிழை சராசரி, சராசரி, தனிப்பிழை சராசரி. ஒப்பீட்டு பிழை கண்டுபிடிக்கப்படும். இதுதான் ஒப்பீட்டு பிழை, ரிலேட்டிவ் எரர். ஒப்பீட்டு பிழை, ஒப்பீடு பிழை. பிழையோட சராசரிக்கும் உண்மையான மதிப்புக்கும் தனிப்பிழையோட சராசரிக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஒப்பீட்டு பிழைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் இந்த 100 போட்டோம்னா என்னது, விழுக்காடு பிழை, விழுக்காடு பிழை கண்டுபிடிச்சோம். இதான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாமா? கூடுதலில் ஏற்படும் பிழைகள். இரு அளவுகளின் கூடுதலில் ஏற்படும் பிழைகள். இரு அளவுகளின் வேறுபாட்டால் ஏற்படும் பிழைகள். பிழை. அதே போல இரு அளவுகளின் பெருக்கல், இரு அளவுகளின் வகுத்தல் இதனால் ஏற்படும் பிழையும் பார்க்கப்படும். இரு அளவுகளின் கூடுதலினால் ஏற்படும் பிழை என்ன அப்படின்னா, del z equal to del a plus del b. சரி, இப்போ ஒரு அளவு a அதோட தனிப்பிழை del a, இன்னொரு அளவு b அதோட தனிப்பிழை del b. சரிங்களா? அப்ப இரண்டு அளவுகளின் கூடுதல்னாலும் சரி, இரண்டு அளவுகளின் வேறுபாடுனாலும் சரி, அதோட பொது பிழை வந்து என்னவா இருக்கும், del a plus del b தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப இரண்டு அளவுகளின் பெருக்கல், இரண்டு அளவுகளின் வகுத்தலினால் ஏற்படும் மொத்த பிழை என்ன அப்படின்னா, del z by z equal to del a by a plus del b by b. இதுதான் இரண்டு அளவுகளின் பெருக்கல்னாலும் இரண்டு அளவுகளின் வகுத்தல்னாலும் அதோட மொத்த பிழை. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். இது வந்து ஏன் வந்து மைனஸ் நம்ம போடுறதுன்னா, மேக்சிமம் பிழையை நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான், ஒரு அக்யூரசிக்கு மேக்சிமம் பிழையை கண்டுபிடிக்கிறதுனால தான் மைனஸ் போடுறது. பெருக்கல்னாலும் வகுத்தல்னாலும் ப்ளஸ் தான் இங்கே, இங்கே இங்கே கூடல்னாலும் கழித்தல்னாலும் ப்ளஸ் தான் இங்கே வரும். சரிங்களா? ரெண்டாவது, இதில் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன ஒரு வாய்ப்பாடை புரிஞ்சுக்க போகிறோம். அதில் வந்து விழுக்காட்டு பிழை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? பார்த்துருவோமா? இப்போ rho equal to L power C D power R and Q power gamma divided by pi D power S. ஸோ இப்படி இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம், விழுக்காட்டு பிழை del rho by rhoன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை C into del L by Lன்னு போடலாம். ப்ளஸ் போட்டுக்கணும். del இங்கே del D by Dன்னு போட்டுட்டு இங்கே பவரில் இருக்கிறத இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே பவரில் இருக்குது காமா இருக்குது, அதோட del Q by Q. விழுக்காட்டு பிழை, தனித்தனி விழுக்காட்டு பிழை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த இயற்பியல் குணங்களை கண்டுபிடிக்கணும்னா இது எதெல்லாம் சார்ந்திருக்குது, இதெல்லாம் சார்ந்திருக்குது. ஸோ இதெல்லாமே அப்படி இருக்கும். இது எல்லாமே பெருக்கலாக இருக்குது. ஸோ பெருக்கல்ல இப்படி அடுத்தது என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது, அங்கேயும் ப்ளஸ் தான் போடணும். இந்த பை வந்து மாறிலி, ஸோ அதனால் விட்டுடலாம். எஸ் இன்ட்டு டெல் டி பை டி. இது தனி விழுக்காட்டு பிழை கண்டுபிடிச்சி
தனிப்பிழை இந்த விழுக்காடு கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த இயற்பியல் குணகத்தோட விழுக்காட்டு பிழை கண்டுபிடிச்சிடலாம். விழுக்காட்டு பிழைனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க, இங்கேயும் இன்ட்டு 100 போட்டுக்கலாம். சரியா? இப்படி தான் நம்ம பிழைகளை பகுப்பாய்வு செய்கிறோம். நன்றி மாணவர்களே.